நாடு முழுவதும் விற்பனையான மொத்த தேர்தல் பத்திரங்களில் 55% பாஜகவுக்கு சென்றுள்ளன. 12,008 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விட்ட நிலையில் அதில் 6,564 கோடி ரூபாய் பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. கட்டுமான நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் சோதனை. 50 கோடி ரூபாய் ஊழல் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் ரெய்டு. ஒரே ஆண்டில் அதானியின் சொத்து மதிப்பு 8,30,000 கோடி ரூபாய் தாண்டியது. ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு மீண்டும் உலக பணக்காரர் பட்டியலிடம் பிடித்தார் அதானி. சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கி கணக்குகளை முடக்கியது வருமான வரித்துறை. 300 கோடி ரூபாய்க்கு முறையான கணக்கு இல்லாததால் நடவடிக்கை. சமீபத்திய நிதி பரிமாற்றங்களுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவு. மேகாலயா சட்டப்பேரவையில் ஆளுநர் பாகு சவுகான் இந்தியில் உரையாற்ற இருப்பதாக தகவல். இந்தியில் உரையாற்றினால் ஆளுநர் உரையை புறக்கணிக்கப் போவதாக எதிர்க்கட்சியான விபிபி எதிர்ப்பு. அதிமுகவில் இருந்து பாஜகவில் இணைந்த 17 பேரை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோருவார் அண்ணாமலை. மண்குதிரையான அண்ணாமலையை நம்பி யாரும் ஆற்றில் இறங்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பாஜகவில் இணைந்த 17 பேரும் பியூஸ் போன பல்புகள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். ஆணாக பிறந்து வீணாக போனவர்தான் அண்ணாமலை என கடும் தாக்கு. சாலை வசதி கூட ஏற்படுத்த துப்பில்லாமல் திராவிட மாடல் அரசு உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் வரி பகிர்வாக 2.77 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் மானியம் 300 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி வரி கொடுத்த தமிழகத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 1.58 லட்சம் கோடி மட்டுமே திருப்பிக் கொடுத்துள்ளது. 3.41 லட்சம் கோடி வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்திற்கு 7 லட்சம் கோடி கொடுத்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 306 தொகுதிகளில் வெற்றி பெறும். பாஜக 3வது முறையாக மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி 39 இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு. கேரளாவிலும் இந்தியா கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வாகை சூடும் என கணிப்பு. எம்ஜிஆர் குறித்து ராசா பேசியதை கண்டித்து அதிமுக இன்று போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவிநாசியில் ஆர்ப்பாட்டம். பெரும் ஊழல்களால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் பலவீனமாக இருந்தது. நாட்டை நிலையான வளர்ச்சி பாதையில் வைக்க கடினமான முடிவுகளை எடுத்துள்ளதாக மத்திய அரசு வெள்ளை அறிக்கை தகவல். பொதுமக்களுக்கு ஓசியில் குடிநீர் வழங்குவதாக பேசிய பேரூராட்சி செயல் அலுவலர். கவர்மெண்ட் தண்ணி சொல்லாங்க. தென்காசி புதூர் பேரூராட்சி செயல் அலுவலரின் பேச்சால் பொதுமக்கள் ஆத்திரம். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் விரைவில் அறிவிப்பு. புதுச்சேரி முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் தகவல். பாமகவும் தேமுதிகவும் ஏலுமிடம் அரசியலை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரு கட்சிகளின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து திராவிட கழக தலைவர் வீரமணி கருத்து. பஞ்சு மிட்டாயில் கலக்கப்படும் ரசாயன நிறமூட்டியால் குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம். தமிழகம் முழுவதும் பஞ்சு மிட்டாய் தயாரிப்பு ஆலைகளில் ஆய்வு செய்ய சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு எதிரொலி. ஓரிரு வாரங்களில் தினசரி மின் நுகர்வு 20,000 மெகாவாட்டை தாண்ட வாய்ப்பு. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகிறது. பாகிஸ்தானில் யார் ஆட்சி பிடிக்கப் போவது என மிகுந்த எதிர்பார்ப்பு. நமக்கான நேரம் வந்துவிட்டால் எந்த சக்தியாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது.
பாகிஸ்தான் தேர்தல் முடிவு இன்று வெளியாகும் நிலையில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் நம்பிக்கை.